இனிய காலை வணக்கம். இன்னும் அரை மணி நேரம்தான் லீடர் கொண்டாட்டம் ஆரம்பிக்கிறது. கோயம்பேடு ரோகிணி கமலாலெல்லாம் 9 மணி காட்சி. நான் மீண்டும் மீண்டும் கடைசியாக பந்தயம் கட்டி இந்த சினிமாவை விட்டு விலகிறேன். இந்த படம் ஜெயிக்கலை, அட்லீஸ்ட்டு ஓகே ரகத்துலையாவது போய் சேரலைன்னா சினிமாவில் நான் சுற்றலை. மீண்டும் பகிங்கரமாக அறிவிக்கிறேன், ஓகேனாவது வரணும் இந்த படம். ஏன்னா நான் வேலை பார்த்த படன்றதுக்காக இல்லை, என் திரைக்கதை அறிவு முழுக்க கொட்டின படம். என்னுடைய அனுபவம் 36 ஆண்டு அனுபவம். இந்த படம் மட்டும் சுமார் ஓகே பாஸ் நல்லா இருக்குங்க. ஒரு தடவை பார்க்கலாங்க. இந்த ரிப்போர்ட் வரலன்னா கோடம்பாக்கத்தில் இந்த விஜயகுமார் சுத்தவே மாட்டான்டா. இனிமேல் எத்தோடு முடிஞ்சு போச்சுடா. என்று எப்படம் கடைசின்ற மாதிரி என் சினிமா கேரியர் இன்றைக்கு கடைசி நாள்டா. எழுதி வச்சுக்கோங்கடா. இந்தளவுக்கு போட்டை பந்தயம் கட்டுறேன்னா சும்மா கட்டுறடா. 36 ஆண்டு கேரியரோட எக்ஸ்பீரியன்ஸ் அகந்தையில் கூட சொல்லுவேன். ஜட்ஜ்மெண்ட்டில் ஆஸ்கார் ரவிச்சந்திரன் சொல்லுவார், நானே ஒரு விநியோகஸ்தர், என் ஆஃபீஸில் 3 வருஷம் இருந்தேன். அந்த ஆள் கூட 3 வருடமும் என்னை சிறந்த ஜட்ஜ்மெண்ட்டும்பார். நிறைய ரிலீஸ் ஆகிற படங்கள் நானும் அவரும் போய் பார்ப்போம். படம் பார்த்துட்டு கருத்து சொல்லுவார். எனக்கு பிடிக்கல சார், எனக்கு பிடிச்சிருக்கு, இது வேலைக்காகாது அப்படிம்பேன். நான் சொல்கிறதுல 90% 95% அப்படியே படிச்சிருக்கு. கிட்டத்தட்ட இந்த மாதிரி மட்டும் 100 படம் ஆஸ்கார் ரவிச்சந்திரன் கூட பார்த்துருப்பேன். 100 படத்தில் 90 படம் நான் சொன்னதே படிச்சிருக்கு. அதனால் எனக்கு அந்த பேர் உண்டு. அந்த கோணத்தை தான் சொல்கிறேன். இந்த படம் ஜெயிக்கலைன்னா, இந்த படம் ஓகே ஆகலைன்னா, இந்த படம் பாஸ் ஆகலைன்னா இந்த விஜயகுமார் இனிமேல் கோடம்பாக்கத்தில் இல்லை பகிங்கரமாக டிக்ளேர் பண்ணுறேன், மீண்டும் டிக்ளேர் பண்ணுறேன். இன்னும் அரை மணி நேரம் இருக்குது. அரை மணி நேரத்துக்குள்ளே நான் நினச்சா என்ன வேணால் மாற்றிக்க முடியும். எதுக்கு மாற்றிக்கணும்? ஒரே ஒரு முறை நாக்கு சொல்லிட்டா சொன்னது சில கரெக்டாக இருக்கும். அனுபவத்தை பாருங்கள், போய் தேட்டரில் பாருங்கள், படத்தை செலப்ரேட் பண்ணுங்கள். நீ கொடுக்குற காசுக்கு மோசமாக இருக்காதியா, கேரண்டியா. அது வைக்க நான் உரிமையாக சொல்லுவேன்யா. இதை விடலாம் மொக்கப்படம்லாம் பரவாயில்லன்னு போயிருக்கியா. தம்பி தோழர் தலைமையில்னு ஒரு படம், போட்டிக்கு படமே இல்லையா. அதெல்லாம் அந்த பொங்கல் கூட்டத்துக்குள்ளே யாருமே எல்லா ஊர் சுற்றி கிரவுண்டில் மொக்கப்படமாக இருக்கும்போது அவன்லாம் வெற்றின்னு சொல்லிட்டு கொண்டாடினதும் என்னென்ன ஏற்றுக்கவே முடியாதுயா.